ஹாய் ஹலோ வெல்கம். அந்த பெண்ணோட பேர் ரூபினா. ரூபினாக்கு திருமணமாகி 3 மாதங்கள் தான் ஆகுது. தன்னுடைய கணவர் உடல்நிலை சரியில்லாம இறந்துடுறாரு. ரூபினாவோட அம்மா அப்பா ரொம்ப பணக்காரங்களா இருக்காங்க. ரூபினாவோட கணவருக்கு ஒரு தங்கச்சியும் ஒரு தம்பியும் இருக்காங்க. அதாவது தம்பி வந்து பாத்தீங்கன்னா ரூபினா கணவரோட 2 வயசு சின்னவன். ரூபினா என்ன பண்றா, தன் கணவர் இருந்ததுக்கு அப்புறம் தன் மாமியார் வீட்லயே இருந்து வீட்டு வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கா. தன் மாமியாருக்கு என்னென்ன பணிவிடை செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கா. மாமியார் கால் மசாஜ் பண்ணி விடுறதுன்னு இப்படி ஒரு விஷயம் பார்த்து ரொம்ப கவனிச்சு செஞ்சுட்டு இருக்கா. ஏன் ரூபினா இவ்வளவு விஷயத்தை பார்த்து செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னா, ரூபினோட கணவர் இறந்துட்டாரு. தன் மைத்துனர் தனக்கு திருமணம் பண்ணி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு ரூபினா தன் மாமியார ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறா. அது மட்டும் இல்லாம திடீர்னு அவரோட நாத்தனார் வருவா. நாத்தனார் பாத்தீங்கன்னா ரொம்ப அடிக்கடிக்கு வரமாட்டா. ஏன்னா நாத்தனார் வந்து இவங்களோட ரொம்ப பணக்காரர் வீட்டுல திருமணம் பண்ணி கொடுத்திருக்காங்க. நாத்தனாருக்கு அம்மா வீட்டுக்கு அடிக்கடி வரது பிடிக்காது. எப்பயாவது ஒரு டைம் வருவாங்க. அந்த ஒரு டைம் வந்தாலும் ரூபினா அவங்களை நல்லா கவனிச்சுப்பா. ரூபினா அந்த நாத்தனாருக்கு தேவையான விஷயங்கள்லாம் பார்த்து சமைப்பா. நாத்தனாரோட குழந்தைகளும் நல்லா பார்த்துப்பா. அந்த குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுறது விளையாடுறது ரொம்ப நல்லா பார்த்துப்பா. இதெல்லாம் செஞ்ச உடனே மாமியார் மனசா பெரிதா இடம் பிடிக்கிறா. மாமியார் ஒரு டைம் சாமி கும்பிடும்போது ரூபினா உன்னோட வந்து கடவுள் வந்து நல்லபடியா ஒன்று வச்சிருப்பாருன்னு ஒரு டைம் வாழ்த்துக்கள் சொல்றாங்க. ரூபினாக்கு எண்ணம் என்னன்னா, தன் மாமியார் மனசை கவர்ந்தாதான் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். ரூபினார் மாமியார் வீட்டை பொறுத்த வரைக்கும் மாமியார் கையில தான் எல்லா விஷயமும் இருக்கு. மாமியார் தலையசைச்சா தான் ஒரு அணுவும் அந்த வீட்டுல அசையும். ஒரு விஷயமும் ரூபினா பார்த்து தன்னுடைய மாமியாருக்கு செஞ்சுட்டு இருக்கா. தன் மைத்துனர் திருமணம் பண்ணா தன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்னா ரூபினா தன்னுடைய தாய் தந்தை வீட்டுல ரொம்ப வறுமையா வாழ்ந்த பெண். அவ கணவர் வீட்டுக்கு வந்தோடனே வாழ்க்கைனா எப்படி இருக்கும், எவ்வளவு லக்ஸுரியஸா இருக்குன்றத அவ நல்லா அனுபவிச்சிட்டா. அவளோட அப்பா வந்து மறுபடியும் வந்து வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாரு. ஏன்னா அவளுக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப பிடிச்சா என்ன பண்ணுவா, அப்பா வந்து கூப்பிடும்போது அப்பாவோட நிதி நிலைமை சரியில்லைன்றக்காக இல்லப்பா நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் அப்பாவை புறக்கணிச்சு தன் மாமியார் மாமனாரோட இருக்கா. மாமியார் மாமனாரும் ரூபினாவும் ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறாங்க. ரூபினாக்கு என்னன்னா, நம்ம மைத்துனர் திருமணம் பண்ணா நம்ம மாமியார் எப்படி இந்த வீட்டுல வந்து அரசாங்கம் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி நம்மளும் இந்த வீட்டுக்கு அரசாங்கம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்கு நம்மளே எஜமானியா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. மாமியார் மாமனார் ரொம்ப நல்லபடியா சந்தோஷமா தான் அவளை பார்த்துட்டு இருக்காங்க. மாமனாருக்கு அவருடைய தந்தை சொத்து அதிகமாவே இருக்கு. இப்படி பரம்பரையா வந்த சொத்து தான் இன்னைக்கு பெரிய செல்வந்தரா அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரூபினாவுக்கு அவருடைய மாமியார் போலவே நம்மளும் இந்த வீட்டுல எஜமானியா இருக்கணும். அப்ப நம்ம மைத்துனர் திருமணம் பண்ணாதான் அந்த எஜமானியா இருக்க முடியும். மைத்துனர் பாத்தீங்க அப்படின்னா லண்டன்ல டாக்டருக்காக படிச்சுட்டு இருக்காரு. அப்ப ரூபினா நினைக்கிறா, நம்ம ரொம்ப அழகா இருக்கும், நம்ம ரொம்ப இளமையாவும் இருக்கும், கண்டிப்பா நம்ம மைத்துனருக்கு நம்மள பிடிக்கும், நம்ம வந்து ஓராண்டு காலமா நம்ம வீட்டுக்கு நல்லபடியா சேவை செஞ்சுட்டு மாமியாரா இருக்கட்டும் நாத்தனாரா இருக்கட்டும் ரொம்ப நல்லாவே அவங்கள பார்த்துட்டு இருக்கோம், கண்டிப்பா நமக்கு மைத்துனர் திருமணம் பண்ணி வைப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையோட என்ன பண்றா. ரூபினா எப்போதும் போல அது வேலை செஞ்சுட்டு இருக்கா. ரூபினோட கணவர் பாத்தீங்க அப்படின்னா சிறு வயதுல இருந்து கொஞ்சம் உடல்நல குறைவால பாதிக்கப்பட்டிருக்காரு. ரூபினாவோட தந்தை கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் ரூபினோட மாமியார் சொல்லி தான் திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க. அவளுக்கு ஒரு சில நோய் இருக்கு அப்படின்னு சொல்லிதான் ரூபினோட தந்தை ரொம்ப ஏழ்மையா இருந்ததால என்ன பண்றாங்க, ரூபினாவை திருமணம் பண்ணி வச்சிடுறாங்க. ரூபினாவும் சில காலம் அந்த வீட்டுக்கு பொண்ணு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தா. தன் கணவர் பாத்தீங்கன்னா நல்லா அழகாவும் நல்லா நேர்த்தியாவும் இருப்பாரு. கொஞ்ச நாள் அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. ஆனா 3 மாதம் கழித்து அவர் நோய்வாய்ப்பட்டு படுத்தவர் படுக்க படுக்கையில இருந்தாரு. எவ்வளவு ஆஸ்பத்திரியில போய் பாக்குறாங்க, அந்த நோய் குணமே ஆகல. சரி வெளிநாட்டுக்கு போகலாம், வேற புது ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்க்கலான்னு அவங்க ரூபினோட மாமியார் நினைக்கிறாங்க. ஆனா அவங்க நினைக்கிறதுக்குள்ள அவருடைய கணவர் இறந்துடுறாங்க. கணவர் இருந்ததுக்கு அப்புறம் ரூபினா தன் மாமியார் மாமனார் ரொம்ப கவனமா பாத்துக்கிறாங்க. நாத்தனாரையும் ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. அப்ப திடீர்னு என்ன பண்றாங்க, ரூபினா மாமியார் சொல்றாங்க, என்னோட சின்ன மகனுக்காக நான் காத்துட்டு இருக்கேன், அவனுக்கு ஒரு பெண் உன்ன மாதிரி ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் பண்ணி வச்சுட்டேன், என் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. இதை கேட்ட உடனே ரூபினாவுக்கு ஒரே அதிர்ச்சி ஆகுது. என்ன நம்ம தான் இங்க ஒரு மருமகள் இருக்கோம், நம்மள திருமணம் பண்ணி வைப்பான்னு பார்த்து இவங்க இப்படி ஒரு பொண்ணுன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கா. அடுத்த நாள் அந்த ஊர்ல உள்ள ஒரு பிரபலமான ஒரு மசூதிக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த மசூதியில பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு அந்த மசூதி. அந்த மசூதியில போய் கடவுள்கிட்ட வேண்டுறாங்க. கடவுள்கிட்ட வேண்ட போறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு பெண்ணை பாக்குறாங்க, ரூபினாவோட மாமியார். அந்த பிச்சைக்கார பெண் கிட்ட போய் பேசுறாங்க, இங்க ஏமா வந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்கார பெண்ணை பார்த்து ரூபினாவோட மாமியார் கேக்குறாங்க. ரூபினாவுக்கு ஒண்ணுமே புரியல. என்னது மாமியார் திடீர்னு ஒரு பிச்சைக்கார பெண்ணை போய் தொட்டு பேசுறாங்க, என்ன விஷயம் அப்படின்றாங்க. அப்ப உடனே நீங்க என் மேல கை விடுங்க, உங்களால தான் என் வாழ்க்கையை பாலாச்சுன்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து ஒரு மாதிரி கத்துறா. ஒரு மாதிரி அழுக்கு ஆட அணிஞ்சிருக்கா. என்னம்மா ஏமா அந்த மாதிரி இப்படி சொல்ற அப்படின்னு, தயவு செய்து என்ன மன்னிச்சிருமா, நான் செஞ்சதெல்லாம் பெரும் தப்புதான்னு சொல்லிட்டு ரூபினா மாமியார் அழுகுறாங்க. ரூபினாவுக்கு ஒண்ணுமே புரியல. நீ என்னை விட்டு போங்க, நீங்க என் பக்கத்துல இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்கார பெண் வந்து ரூபினாவோட மாமியார் திட்டிட்டே இருக்காங்க. அப்ப ரூபினா இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கூப்பிடுறாங்க. தயவு செய்து என்னை விட்டுட்டு போங்க, என் கிட்ட பேசாதீங்க அப்படின்றா. அப்போ வந்து ரூபினாவோட மாமியார் அந்த பெண் கிட்ட போய், மா தயவு செய்து என்ன மன்னிச்சுக்கோமா, நான் செஞ்சதான் பெரும் தப்புதாமா, நான் மன்னிச்சுக்கோமா அப்படின்றாங்க. அப்ப அந்த பிச்சைக்கார பெண் சொல்றா, உங்களோட தான் என் வாழ்க்கையே போச்சு, நான் இன்னைக்கு எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிக்கிறேன் அப்படின்றாங்க. இல்லம்மா உன் வாழ்க்கை கண்டிப்பா மீண்டும் என்னால் தர முடியும், நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு கூட்டிட்டு போறாங்க. ஆனா ரூபினாக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் இந்த பிச்சைக்கார பெண்ணை அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க அப்படின்றாங்க. ரூபினா கேக்குறாங்க, ஏமா இந்த பிச்சைக்கார பெண் இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தீங்க அப்படின்றாங்க. இல்லம்மா நான் என்னோட மகன் சர்பாஸுக்கு வந்து இந்த பெண்ணை திருமணம் பண்ணி வைக்க போறேன் அப்படின்றாங்க. இந்த வார்த்தையை கேட்ட உடனே ரூபினாவோட கால் வந்து தரையில இல்லாத மாதிரி உணர்றா. ரொம்ப அதிர்ச்சி ஆகுறா. என்னது ஒரு பெண்ணு வந்து ரொம்ப அழகாவும் இல்ல, அந்த பெண்ணோட பாத்தீங்கன்னா ரொம்ப அழுக்குடையா இருக்கு, இந்த பெண் அழகாவும் இல்ல, அழுக்கோட அணிஞ்சிருக்கா, இவள போய் வந்து ஒரு டாக்டர் படிச்ச ஒரு பையனுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும்ன்றாங்க. இவங்களுக்கு என்ன பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருச்சான்னு தன் மனசுக்குள்ள
மனசுக்குள்ள நினைக்கிறா. அதுவும் லண்டன்ல போய் MBBS படிச்ச அவனுக்கு போய் இந்த பிச்சைக்கார பெண்ணா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம ரொம்ப ஆச்சரியமும் படுறா. அந்த பெண்ணோட ரூபினாவோட மாமியார் என்ன பண்றாங்க, தன்னோட சின்ன மகன் வருகைக்காக காத்திருக்காங்க. சின்ன மகன் வருகை வந்துட்டாங்க. லண்டன்ல இருந்து வந்து அனுப்பிட்டாங்க. நான் வேற ஒரு பெண்ணு பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்றாங்க. பார்த்து வச்சிருக்கேன்னு சொன்ன உடனே அவரும் எந்த ஒரு மறுப்பு தெரிவிக்காம திருமணம் பண்றாரு. என்ன எந்த பெண்ணு யாரு என்ன எதுன்னு எதுவுமே விசாரிக்கல. இவர் ஏதாவது விசாரிப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன்னா எதுவுமே விசாரிக்க மாட்டாரு அப்படின்றாங்க. உடனே ரூபினோட மாமியார் ரூபினாவை கூப்பிட்டு, அவன் இந்த பெண்ணுக்கு கண் தெரியாதுன்னா எதுவும் நீ சொல்ல வேண்டாம், அவங்களுக்கு திருமணம் நடந்து முடிகிற வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தை நீ சொல்ல வேண்டாம், நீ அமைதியாவே இருன்றாங்க. ரூபினா ஏதாவது சொல்ல முயற்சிப்பா, ஆனா அவளால சொல்ல முடியாது. ஏன்னா மாமியார் சொன்னது அவன் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். பார்வையற்ற பெண்ணை போய் தன் சொந்த மகனை திருமணம் பண்ணி வைக்கிறாங்களே, ஏன் இப்படி செய்யறாங்க அப்படின்றாங்க. அப்ப யோசனை பண்றான், இந்த ஒரு வருட காலம் நான் மாமியாருக்கும் என் நாத்தனாருக்கும் எல்லா வேலையும் நான் தான் செஞ்சுட்டு இருந்தேன். அப்ப இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வேலைக்காரி மாதிரி தான் இருந்திருக்கணும், திருப்பி இந்த பார்வையற்ற பெண்ணுக்கும் நான் ஒரு வேலைக்காரியா இருந்திருந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு ரூபினோட மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் ஓடிட்டே இருக்கு. ஓராண்டு காலம் வரைக்கும் நான் உங்களுக்கு சேவை செஞ்சுட்டேன், நம்ம இந்த வீட்டை விட்டு கிளம்பிடலாம், ஏன்னா இந்த வீட்டுல இருந்து மறுபடியும் எல்லாருக்கும் வேலை செஞ்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு எனக்கு தெம்பு இல்லை அப்படின்றாங்க. நம்ம எப்பவுமே மாமியாரை எதிர்த்து பேசாத மாமியாரா இருக்கும், நம்ம இந்த கட்டத்துல எதிர்த்து பேசினா மட்டும்தான் உண்டுன்னு என்ன பண்றாங்க, அவங்க மாமியார் கிட்ட எதிர்த்து பேசலான்னு போறாங்க. அப்ப அவங்க மாமியாரே வா ரூபினா வா அப்படின்றாங்க. அப்ப ரூபினாக்கு தன்னோட மாமியார்கிட்ட எதிர்த்து பேசுறதுக்கு முடியல. ரூபினா வந்து என்ன பண்றா, அம்மா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு வச்சீங்க, ஏன் வந்து உங்களோட மகனுக்கு நீங்க அந்த பார்வையற்ற பெண்ணை திருமணம் பண்ணி வச்சீங்க, எனக்கு சொல்லணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம மறுபடியும் கேட்கிறா, ஏன் அந்த பார்வையற்ற பெண்ணை நீங்க வந்து மைத்துனருக்கு திருமணம் பண்ணி வச்சீங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னும் போது அப்பதான் ரூபினா மாமியார் சொல்றா, அந்த காரணம் கண்டிப்பா நான் உனக்கு சொல்றேம்மா. அந்த பெண் பேர் வந்து ரஷ்யாமா. சர்பராஸ் வந்து அந்த பெண்ணை ரொம்ப நேரம் முன்னாடி விரும்பி இருக்காரு. என்கிட்ட வந்து அடிக்கடி சொல்லுவார், ரொம்ப நல்ல குணம், நல்ல பெண்ணா, நல்ல குணமா, பணத்தை ரொம்ப மதிக்காத பெண், பணத்தை பெருசா நினைக்க மாட்டாங்க, நல்ல பாசத்தோட இருக்கிற பெண் ரஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மகன் சர்பாஸ் என்கிட்ட சொல்லியிருக்கான். அந்த பெண்ணை அவன் விரும்புறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காம என்ன பண்ண, அந்த ரஷ்யாவோட வீட்டுக்கு போனோம். ரஷ்யாவோட வீட்டுக்கு போய் அவங்க பெற்றோர்களை வெளில வர வச்சுட்டு நான் அவங்களை திட்டினேன், கண்ட மெனிக்கு திட்டினேன். அது மட்டும் இல்லாம ஊர்க்காரங்க வந்து பாக்குற அளவுக்கு அவங்களை திட்டினேன், அவங்க ரொம்ப அவமானப்படுத்தின, ரொம்ப துன்புறுத்தின, ஒரு வார்த்தைகளெல்லாம் ரொம்ப கேவலப்படுத்தின அவங்கள. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். உடனே ரஷ்யா என்ன பண்றக்கா, சர்பாஸ்க்கு இந்த விஷயத்த ஃபோன் பண்ணி சொல்லிட்டான். உடனே வந்து சர்பாஸ் வந்து என்கிட்ட பேசாம என்ன கிட்டத்தட்ட கொஞ்ச நாளைக்கு வந்து என் கூட பேசல, ரொம்ப முகம் டல்லாவே இருந்தான். 10 நாளைக்கு இப்போ சாப்பிடல, அவன் கதை மூடினபடியே இருந்தான், வீட்டுக்குள்ளேயே இருந்தான். நான் எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் உடனே கீழ் பண்ணுவான் சர்பாஸ். ஆனா இப்ப அந்த பெண் சொன்ன விஷயத்தால என்ன பண்றான், எந்த ஒரு விஷயத்துக்கு கீழ்ப்படுது இல்லாம என்னை எதிர்த்து பேசுறதும் என்னை விதண்டாவதம் செய்யறதும் இப்படியே இருந்தான். மறுபடியும் என்ன பண்ணேன்னா அந்த பெண்ணோட வீட்டுக்காக போனேன். தயவு செய்து நீங்க இந்த நகரத்தை விட்டு போங்க, இந்த நகரத்தை விட்டு போனீங்கன்னா என்னோட பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கும், நீ என்னோட பணத்துக்காக தான் ஆசைப்பட்டேன், உன் பொண்ணை என் மகன்கிட்ட பழக விட்டேன், எனக்கு தெரியும் உங்க குடும்பத்துல என்னோட பணத்து மேலதான் ஆசை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உடனே என்ன பண்றான், அந்த ரஷ்யா வெளில வரா. ரஷ்யா வெளில வந்து உங்க பணத்தை மீதுல எனக்கு ஆசை கிடையாது, தயவு செய்து நீங்க இந்த இடத்த விட்டு வெளில போங்க, நான் இந்த நகரத்தை விட்டு போகலாம் தான் இருக்கேன், நீங்க சொல்ல இந்த நகரத்தை விட்டு போகலாம் தான் இருக்கேன், நான் நிம்மதியா இருக்கணும், அதனால நீங்க என்ன பண்ணுங்க, எனக்காக எனக்கு ஒரு விஷயம் செய்யுங்க, உங்க மகனை பின்னாடி சுத்தத்தை நிப்பாட்ட சொல்லுங்க, நான் அந்த நகரத்தை விட்டு கண்டிப்பா போறேன், ஆனா ஒரு காலமே இனிமே இந்த ஊருக்கு நான் வரவே மாட்டேன், நீங்க கொஞ்சம் நஞ்சம் எங்களை அவமானப்படுத்தல, நாங்க வந்து மிடில் கிளாஸ் பீப்புள் தான், ஆனா நீங்க ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமா பேசுறீங்க, உங்க பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க, இந்த பணம் வந்து உங்களுக்கு எப்பவுமே நிம்மதி தராது, சந்தோஷம் தராது, ஆனா இந்த பணத்தால உங்க நிம்மதி சந்தோஷம் நீங்க இழப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் அந்த பெண். அன்னைக்கு ராத்திரியே என்ன பண்றா, நகரத்தை விட்டு வெளில போயிடுறா. சர்பாஸ் பாத்தீங்க அப்படின்னா அந்த பெண்ணை போய் மறுநாள் போய் தேடலான்னு போறா. பாத்தீங்க அப்படின்னா அந்த பெண் அந்த நகரத்துல இல்ல. அப்ப சர்பாஸோட உடல் ரொம்ப மோசமாகுது. சர்பாஸ் அந்த பெண்ணை நினைச்சு ஏங்கி ஏங்கி ரொம்ப தவிக்கிறான். அப்போ ஒரு கட்டத்துல என்ன பண்றா, ரூபினோட மாமியார், நான் உனக்கு அந்த பெண்ணை திருமணம் பண்ணி வைக்கிறேன், நம்ம போய் தேடலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் அந்த நகரத்துக்கு போய் தேடுறாங்க. அந்த நகரத்துல போய் தேடினா ரஷ்யா அந்த ஊரை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சுன்றாங்க. ரஷ்யாவோட உறவினர்கள் எல்லாருக்கிட்டையுமே அந்த ரூபினோட மாமியார் வந்து, ரஷ்யா வந்தாங்க, ரஷ்யாவோட அம்மா அப்பா வந்தாங்கன்னா எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு திருமணம் பண்ண நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் இங்க ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு போறாங்க ரூபினோட மாமியார். சர்பாஸ் பாத்தீங்கன்னா அந்த தினம் தேடுறான், ஒரு மாதிரி அந்த பெண் இல்லாம பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆடுறான். அப்ப ரூபினோட மாமியார் சொல்றாங்க, கண்டிப்பா நான் உனக்கு அந்த பெண்ணை திருமணம் பண்ணி வைக்கிறேன், நீ எதையும் போட்டு உடைக்காத, வீட்டுல எதுவும் போட்டு உடைக்காத, கண்டிப்பா நான் செய்யறேன் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு சர்பாஸ் என்ன பண்றான், தனியா போய் நகரத்துல போய் பாக்குறான், அவன் அந்த இடத்துல இல்ல. மேலும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களா அந்த பெண்ணை போய் தேடி தேடி பாக்குறான், இல்ல. தினமும் அந்த பெண்ணோட வீட்டுக்கு சும்மா போயிட்டு வந்து பாக்குறது ஒரு வழக்கமாவே ஆயிடுச்சு. சர்பாஸ் அந்த பெண் இல்லாம சர்பாஸோட குணம், சாப்பிடுறது, சிரிக்கிறது எல்லாத்தையும் மறந்துட்டான். ஒரு கட்டத்துல என்ன பண்றான் சர்பாஸ், அம்மா நான் வந்து லண்டனுக்கு படிக்க போறேன், நான் திருமணம் பண்ணா அந்த ஒரு பெண்ணை தான் திருமணம் பண்ணுவேன், நல்ல குணம், நல்ல எண்ணங்கள் கொண்டவ, பணத்து மீது ஆசையே இல்லை நான் உங்ககிட்ட சொன்னேன், ஆனா நீங்க வந்து பணம் மீது ஆசைன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை ரொம்ப கீழ்த்தனமா நடத்திட்டீங்க, அவ இப்ப எங்க போனான்னு எனக்கு தெரியல, ஆனா நான் திருமணம் பண்ணா ஒருத்தியை தான் திருமணம் பண்ணுவேன், நான் இப்ப போய் படிக்கிறதுக்காக போறேன், ஏன்னா இங்க இருந்தேன்னா நான் கொஞ்ச நாள்ல வந்து பைத்தியம் ஆயிடுவேன், என் வாழ்க்கையை ஒண்ணுமே இல்லாம ஆடும், அவ கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கையில வருவா, அதனால நான் படிக்கிறதுக்கு போறேன்னு சொல்லிட்டு லண்டனுக்கு படிக்க கிளம்பிட்டான். அப்போ எதர்ச்சியா நான் அவன் கூட சாமி கும்பிட்டு வரும்போது தான் நம்ம ரஷ்யாவை பார்த்தது. அப்ப ரஷ்யா பார்க்கும் போது எனக்கு தெரிஞ்சது, ரஷ்யாவோட பெற்றோர் எனக்கு நகரத்தை விட்டு கிளம்பும் போது ரஷ்யாவோட அம்மா அப்பா இறந்துட்டாங்க. அப்ப ரஷ்யாவுக்கும் அந்த விபத்துல கண் தெரியாம போச்சு. அந்த ஒரு
பாவ செயலுக்காக தான் நான் ரஷ்யா கிட்ட மன்னிப்பு கேட்டேன். ஏன்னா அந்த பெண் வந்து எனக்காக தான் அந்த ஊரை விட்டே கிளம்பிச்சு. இப்போ எனக்காக கிளம்பி தன்னோட பெற்றோர் இல்லாம இப்போ அனாதையா இருக்கு. எப்படியே நான் திருமணம் பண்ணி வைக்காம இருந்துட்டுனா இந்த பெண்ணோட பாவம் நம்ம குடும்பத்துக்கு அம்ச வழியா தாங்கும். அதுக்கேற்ற மாதிரி என்னோட மகனும் அந்த பெண்ணை ரொம்ப விரும்பினா. அவனோட சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியமாச்சு. ஏன்னா இருக்கிறது எனக்கு இப்போதைக்கு ஒரு மகன் தான். அவனோட வாழ்க்கையை ரொம்ப நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கணும்ன்றக்காக நான் அந்த பெண்ணை திருமணம் பண்ணி வச்சேன். உனக்கு மனசுல இருக்கலாம், நமக்கு மைத்னோட திருமணம் பண்ணி வைக்கலாம், உனக்கு மனசுல இருக்கலாம் ரூபினா. ஆனா அவன் காதலிச்ச பெண்ணை தவிர வேற யாரும் வந்து நிமிந்து கூட பார்க்க மாட்டான். எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் என் மகனை பத்தி. அதனால தான் நான் என் மகனுக்கு உன்னை திருமணம் பண்ணி வைக்கல. கண்டிப்பா நான் உனக்கு வேற ஒருத்தரோட நல்லா திருமணம் பண்ணி வைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாள் எனக்கு நிறைய கடமை செஞ்சிருக்கேன். என்ன வந்து ஒரு மாமியாரா பார்க்காம ஒரு தாய் போலதான் பார்த்திருக்கேன். நீ எனக்கு எப்படி என்னோட மகள் போல நீயும் எனக்கு ஒரு மகள் தான். இப்போ இந்த சொத்தை நான் வந்து 2ஆ பிரிக்க போறேன். ஒரு பாதி வந்து என் மகனுக்கு தர போறேன், இன்னொரு பாதி நான் உன் பேர் தான் எழுதி வைக்க போறேன். நீ வந்து எப்படி என்னையும் பார்த்துக்கிட்டு உங்க நாத்தனாரையும் பார்த்துக்கிட்டியோ அந்த மாதிரி ரஷ்யாவும் பார்த்துக்கோ. ரஷ்யாவும் நல்ல பொண்ணு, நல்ல குணத்தோட உள்ள பொண்ணு தான். அதனால நீ இந்த வீட்டுக்கு என்ன கடமை எனக்கு செஞ்சியோ அதே மாதிரி நீ அவனுக்கு செய். உன்னோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். முடிஞ்சா நான் உனக்கு இன்னொரு திருமணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் சொன்னோடனே ரூபினா கண்ணுல இருந்து தண்ணிலாம் வந்துருச்சு. இல்லத்தான், நீங்க எனக்கு திருமணம்லாம் பண்ணி வைக்க வேண்டாம், நான் வந்து நல்லபடியா அந்த குடும்பத்தை நடத்துறேன், நல்லபடியா நான் அந்த குடும்பத்தை பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க. இவங்க 2 பேர் பேசி முடிச்சுட்டே இருக்கும்போது என்ன பண்றாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு ரஷ்யாவோட கணவன் சர்பாஸும் வராங்க. என்ன சாப்பிட்டீங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு விசாரிச்சுட்டு போறாங்க. அப்புறம் ரூபினா சொல்றான், நான் அவங்க 2 பேர் ரூம்க்கு அனுப்பி வச்சுட்டு உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரமான்னு சொல்லிட்டு ரூபினா எப்பவும் போல தன்னோட கடமையை செஞ்சுட்டு இருக்கா. அப்போ அவங்களோட வாழ்க்கையை நினைச்சு கொஞ்சம் வருத்தமும் படுறா. அப்போ தன் மாமியார் சொல்றான், ரஷ்யா நினைச்சு வருத்தம் போடுறேன், நீங்க கவலைப்படாதீங்கம்மா, ரஷ்யா என்னோட சகோதரி மாதிரி தான், நான் ரஷ்யாவை ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றான். அப்புறம் போயிட்டு என்ன பண்றான், மறுநாள் பாத்தீங்க அப்படின்னா சர்பாஸோட நண்பர்கள்லாம் வந்திருந்தாங்க சர்பாஸா பாக்குறதுக்கு. அப்ப சர்பாஸ் கிட்ட சொல்றாங்க, சர்பாஸ் நீ வந்து லண்டனுக்கு கூட்டிட்டு போ, அங்க அறுவை சிகிச்சை மூலமா உங்களோட மனைவிக்கு கண் பார்வை திரும்ப பெறும் அப்படின்றாங்க. உடனே ரஷ்யாவுக்கு ஒரே சந்தோஷம், நமக்கு அறுவை சிகிச்சை பண்ணிட்டாங்கன்னா நம்ம கணவர் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு ஒரே சந்தோஷமா இருக்கு. இப்படியே இவங்க 2 பேரும் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. ரூபினாக்கு வந்து தன் சேவை தான் பெருசா தெரிஞ்சது. ரூபினாவோட மாமியாருக்கு ரூபினா ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ரூபினா வந்து தன் மைத்னோட திருமணம் பண்ண நினைச்சு ரொம்ப தப்புன்னு நினைச்சு உணர்றாங்க. ரூபினா வந்து என்ன நினைக்கிறாங்க, ரஷ்யாவும் சர்பாஸும் ரொம்ப சந்தோஷமா வாழணும்னு தன் மனசளவுல அவங்களோட வாழ்த்துக்கள் சொல்றாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.